Hallelujah. Hallelujah. Rabba sheke le bradash. Ma sotopo roshe. Lahi tu reke pa ragadesh. Ebra di li bradesh. Ego parila hamto roshe. Masa takabari andolosh. Hallelujah. Hallelujah. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர், நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர். ராதா தா லாபாஷே மா ஸ்ரீகா லாபாஷியா ரேகே பாரோஷ் ரபு ஷிகேலே ரேம்ன ஹாந்த்கோ சே லாஹி டூஷே லா டு சேகே பாராஷ் யா டு கேலே பாரோடோஷ் எபிட்டலே பிரதோஷ் ஏக பாரோஷே ரசோட்டோஷ் ரெசடே மா சியாந்தோ ஷேகே பாரோஷே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டே இருங்க. கர்த்தர் இன்றைக்கு இந்த நாளிலே அவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும், இதுவரை செய்த எல்லா உபகாரணங்களுக்காகவும், இதுவரை செய்த எல்லா கிருபைகளுக்காகவும், இதுவரை கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் கர்த்தரை நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். லார்ட், we thank you Lord. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ரே பா ஷேகே லே ரஹாந்தோஷ் ஏ ரூஸ் சகா லபா ரிஹாந்தோ ரே. ஹalleluya. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த மெசேஜ் ஆஃப்லைன்ல கேட்டு கொண்டிருக்கிறவங்க, நீங்க துதிங்க, வாய்களை திறந்து துதிங்க. துதி செலுத்தும் பொழுது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். துதி எடுக்கும் பொழுது சத்ரு ஓடி விடுவான். அவன் துதிகளில், கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். சத்ருவால் அங்க வாசம் செய்ய முடியாது. நம்மளுடைய சத்ரு அவன் துதி எடுத்தா ஓடிடுவான். உங்க வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க கர்த்தரை. ரே கதூஷியா லாஹி து ரே பாஷே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பெரியவர். வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன், அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கின தேவன். மாசாடாகா லாபாஷே லா டு ரே பிராதிஷி காதுலேஷ் எல்பாசேட் அல்லஹம் ஷதோஷ் எகுபெலிடேஷ் லாஹுசேகே பாரி ஷதாலி கபூரெகேதலேஷ். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுத்தார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் தமக்காய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ரா சோபோ ஷேகே லியா ஏகோ டேலே பிரதாஷ் ரெதே மா சிக்ஃபேலியா. வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது கர்த்தரோடு நாம் ரகசியங்களை பேசுகிறோம். கர்த்தரோடு நாம் ரகசியங்களையும் பக்தி விருத்தி உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். எல்லா விதமான வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு அந்நிய பாஷை மூலம் கர்த்தர் கொடுப்பார். ரா சே கே டோஷ் ரேல மஹாந்த் கோஷே எபூஷ் கேலே லே ரூ சேஃபே லியாஷ் எல் கசேன் மனூட்டா செஃபாஹிலேஷ். ஹalleluya. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்ததற்கு நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, உங்களை கொண்டு நீங்கள் வாழ்கிற அந்த பட்டணத்தை தொடுவதற்காக, உங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படுவதற்காக. ஓ ரீசாந்துலே எல் பிரகீலா ஹப்ஷகாதரா ரகபாதிலேஷ் லாஹி தோ ரோபோஷே. உமக்கு நன்றி இஸ்ரவேலின் தேவனே, உமக்கு நன்றி. லார்ட், we thank you Jesus. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நீங்க மௌனமா இருக்க வேண்டாம். இருக்கிற இடத்துல உங்க தூக்கத்தை எல்லாம் உதறி விட்டு நன்றாக ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூற கடவோம். we need to enjoy in the presence of the Lord. மாராதா தி லீபரதோஷே. ஆண்டவரே, எங்களுடைய குறைகள், ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை நீர் மன்னித்தீர். சிலுவையில் எங்களுக்காய் பாவமானீர். தேவனுடைய நீதினால் எங்களை நீதிமானாய் மாற்றுவதற்காக நீர் எங்களுக்காய் பாவமானீர். உமக்கு நன்றி. எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர். எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் இழந்து எங்களை மீட்பதற்காக உம்மையே தந்தீரப்பா. உமக்கு நன்றி. பரலோக பிதாவே, உம்முடைய அன்பிற்காக நன்றி. உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. உம்முடைய காருண்யத்திற்காய் நன்றி. நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அளவற்ற கிருபைகளுக்காய் நன்றி. நன்றி செலுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் நம்மை மீட்காவிட்டால், கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தாவிட்டால், கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்காவிட்டால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன இருக்கும்? வாட் இஸ் அவர் ஃபியூச்சர்? வாட் வில் பி அவர் லைஃப்? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவாயிருக்கும்? ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு ஹோப் இருக்கிறது. கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நடத்துவார்.
கர்த்தர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். என் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். என்னை நீதிமானாய் மாற்றி விட்டார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாசம் செய்கிறார். ரே காதாஷியாந்தோ லே பிரதாஷிக்வேலே எல் பிரகாடோஷ் ரே கே பாரிஷே லே பிரதோஷ் ராகு பாதி லீ கபாந்தோ ரோஷே. உங்கள் துக்கத்தை குறித்து, உங்கள் துயரத்தை குறித்து நீங்க அதுக்குள்ளே நீங்க மூழ்கி இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களை குறித்து விசாரிக்கிறவர் இருக்கிறார். அவர் உங்களுடைய எல்லா கவலைகளையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் யாவையும் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்திலே வாருங்கள். அவர் உங்கள் இருதயத்தின் பாரங்களை அவர் நீக்கி போடுவார். உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும், டாக்டரை விட மருத்துவர், எவ்வளவு பெரிய சர்ஜனை விட அவர் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், பரம வைத்தியன். யெருஷாந்தல்லாஹிதோ காபூஷே பிராதிகாலோபோரோஷ் ராகுபெலேடிஷ் எக்ஷஃபாந்தலிகோ பாருஷே மாசா காபாராஷ். ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தில் உள்ள கவலைகளும் பாரங்களும் கர்த்தர் இப்போது எடுத்து போடுகிறார். பயங்கள் வெளியே போகிறது, பயங்கள் வெளியே போகிறது. பயத்தோடு வந்தீங்க நீங்க, பயம் வெளியே போகிறது. என்னவாகும் என்னுடைய வாழ்க்கை, என் பிள்ளையின் வாழ்க்கை என்னவாகும்? கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லையே. கர்த்தர் உங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரே. மகளே, மகனே, சகோதரியே, சகோதரனே, கர்த்தர் உங்களுக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியான தேற்றரவாளன் அவர் எல்லா சத்தியத்திற்கு நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன். உண்மையின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் உங்களுக்கு போதிக்க மாட்டாரா? உங்களுக்கு வழியை காண்பிக்க மாட்டாரா? அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் உங்களை காண்கிற தேவன். அவர் எல் ரோஹி, அவர் உங்களை காண்கிறார். எல் ஷமா, எல் ஷமா, எல் ஷமா என்றால் என் தேவனை காண்கிறார். அவர் உங்கள் அழுகையை, அவர் உங்களுடைய கண்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக ஒரு வற்றாத ஜீவ நீரூற்றை வைத்திருக்கிறார். உங்கள் கண்களை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் திறக்கிறார். நீங்க எங்க இருந்தாலும் சரி, wherever you are, the Holy Spirit is touching you right now. The Holy Spirit is removing the burden from your heart. The Holy Spirit is constructing you once again. You're broken. You're broken because of people. You're broken because of situation. You're broken because of circumstances. God is rebuilding you again. God is rebuilding again. Commit your ways to the Lord. Commit your ways to the Lord. The Lord is working in you. The Lord is working in you. The Lord is not done with you. கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். கர்த்தர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்கள் நிலை நிறுத்துவார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை காவாராகில் அதை காக்கிறவன் பிரயாசம் விருதா. கர்த்தர் உங்களுடைய வீட்டை அவர் கட்டுவார், உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். Commit your ways to the Lord. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. சகோதரியே, சகோதரனை ஒப்பு கொடுங்க. ராதி காலோ போரோஷ் எப்ரகாந்தலி ரெபேஷே. என் ஜனம் என் வார்த்தைகளின்படி, என் ஜனங்கள் வார்த்தைகளை செவி கொடுப்பார் என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்போம், அவருடைய வழிகளையும் நடப்போம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மா சாந்து ரேபாஷே. சகோதரியே, உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்க போவதில்லை. உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் ஏன் கலங்குறீங்க? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். அவர் வானத்தின் மலை அடைக்கக்கூடும், மலையை பெய்ய பண்ணக்கூடும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் விசுவாசத்தை அதிகரியுங்கள். உலாவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். இருதயம் கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறான்ப்பா, எனக்குள்ள வாருங்க என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யாரோ ஒருவருக்கு நீங்க செய்கிற எல்லா காரியமும் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
wherever you turn, wherever you go, the doors have been shut for you. கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். Get up and conquer. Get up and take that. எழுந்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியிலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நாம் அதை சுதந்தரிக்கிறோம். ரேலா ஜி கமூஷ கேலேஷ் ரகபா திலீஷே ரபு ஜேரே கபா ஷிகாந்தோரோஷ். கர்த்தாவை உம்மை நேசிக்கிறோம். என் தேவனை உம்மை நேசிக்கிறோம். அப்பா பிதாவை உம்மை நேசிக்கிறோம். எங்கள் பிதாவை உம்மை நேசிக்கிறோம். என் தேவனே, என் நண்பனே. He called us friends. அவர் நம்மை வேலைக்காரனாய் பார்க்கவில்லை, நம்மை நண்பர்களாய் பார்க்கிறார். He is your friend. The Lord is our friend. He is Lord, but He calls us friends. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம். எங்களிடத்திலே வந்து வாசம் பண்ணுவதற்காய் நன்றி. எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள், இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் எல்லாவற்றின் மீதும் அதிகாரமுடைய என் கர்த்தர், சகலவற்றையும் மாற்றுகிற என் தேவன் இப்பொழுது நீ மாற்றப் போகிறீர். You are going to change the situation completely for your children, Lord. இப்பொழுது சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி. இந்த பிரேயர் முடியும் பொழுது இருதயத்தில் சமாதானமும் சந்தோஷமும் பயமும் நீங்கி தைரியமும் திட நம்பிக்கையும் கர்த்தர் கொடுக்க போவதற்காய் நன்றி. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். அப்பா உமக்கு நன்றி. பரமபிதாவே உமக்கு நன்றி. Lord Jesus, thank you. Holy Spirit, thank you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.